இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மறுபடியும் இந்த ஊடகத்தின் வழியாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஐஸ்வர்யத்தின் ரகசியங்கள். என் அன்புக்குரியவர்களே, மறைக்கப்பட்டவைகள் தேவனுக்குரியது, வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் உரியது. தேவன் ஒன்றை வெளிப்படுத்துகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அதை உங்களுக்கு தருவதற்கு அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் என்ற அர்த்தம். என் அன்புக்குரியவர்களே, ஏன் நீங்கள் ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஏராளமான வேத வார்த்தையின் அடிப்படையிலே அஸ்திபாரத்தை ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப கேளுங்க, ஒன்று உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். நான் ஏன் ஐஸ்வர்யவானாக இருக்கணும்? இவ்வளோ காரணம் இருக்குது நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறதுக்கு. இன்றைக்கு ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என் அன்புக்குரியவர்களே, தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்றும் அவர் திட்டங்களில் எல்லாத்திலும் ஐஸ்வர்யம் இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். எங்கேருந்து பார்த்தோம்? ஏதேன் தோட்டத்திலேருந்து, கானான் தேசம் வழியா, சாலமன் தேவாலயத்திலேருந்து, இயேசு செஞ்ச அற்புதங்கள் வழியா, கடைசி எங்கே முடியுது? புதிய எருசலேம்ல முடியுது. சரி சார், பழைய ஏற்பாட்டில் தான் பணத்தை செழிப்பில் போட்டார், புதிய ஏற்பாட்டில் ஆத்மா தான் முக்கியம்னு பார்த்தா புதிய ஏற்பாட்டில் எங்கே முடியுது? புதிய எருசலேம்லையும் திரும்ப செழிப்பு தான் ஓடுது. சார், செழிப்பு என்பது தேவனுடைய ரத்தம், நீ அதை புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தமாக இருந்தார், புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தத்தை வேணான்னு சொல்லிட்டாருன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? கேரக்டர் மாறாது. அப்படித்தான் ஐஸ்வர்யம் ஒரு கேரக்டர், அதை அவர்கிட்ட மாற்றவே முடியாது. ஒரே ஒரு இடத்துல அந்த தரித்திரம் ஒரு ரூபம் எடுத்தார். அதுவும் என்ன ஐஸ்வர்யவான ஆக்கணுன்ற ஆசை தான். அங்கேயும் ஐஸ்வர்யம் தான் வேலை பார்க்குது. சரி, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ பரலோகத்துக்கு போகிறோம், இல்லை நியூ ஜெருசலேம் போகிறோம். அங்கேயாச்சும் இந்த செழிப்புலாம் தேவையில்லை. அப்படியே ஒரு 200 ஒரு வேட்டியை கட்டிட்டு ஒரு மரச்சரில் ஏசுனார் உட்காந்துருக்காரா? இல்லை நமக்கு அப்படியே இருக்கிறதுல வாழ்ந்துக்காங்கப்பான்னு சொல்கிறாரா? சரி, நீங்கள் ஏதேன் தோட்டத்தை பார்க்க வேணாம், அது பழசு. பூர்வ பாதையை தான் விசாரிக்கணும். ஒருவேளை நீங்கள் பழசுன்னா சரி பழசு வச்சுக்கோம், காணான பார்க்க வேணாம். சரி, நம்ம நுழையப்போற நியூ ஜெருசலேமை பார்ப்போம். அதுலையாச்சும் இந்த ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்தா வெளிப்படுத்தல நீங்கள் நியூ ஜெருசலேம் நல்லா பார்க்குறீங்க. அதை பரலோகம் என்று ஒரு காலத்தில் பிரசங்கித்தவர்கள் உண்டு. அதை பரலோகம் நீங்கள் எடுத்துக்காங்க. பரலோகம் பூமி மெர்ஜாகிறது தான் அந்த நியூ ஜெருசலேம் இது. ஸோ இட் இஸ் எ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஹெவன். ஹெவன் தான் அங்கே நிற்கிது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த நகரம் எப்படி இருக்குது? சதுரமாக இருக்கிறது, அகலம் நீளம் சமமாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 21 16 வாசித்தீங்கன்னா அதனுடைய எல்லா செழிப்பை பற்றி சொல்லுது. அதனுடைய மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பாக இருந்தது. தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாக இருந்தது. பார்த்தீங்களா? அதன் நகரம் எல்லாம் சுத்த பொன்னாக இருந்தது. நகரத்தின் மதில்களின் அஸ்திபாரங்கள் ரத்தனங்களினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. முதலாம் அஸ்திபாரம் வஜ்ரக்கல், 2வது இந்திரநீலம், 3வது சந்திரகாந்தம், 4வது மரகதம், 5வது கோமேதகம், 6வது பதுமராகம், 7வது ஸ்வர்ணரத்னம், 8வது படிகப்பச்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. இவைகளே 12 வாசல்களும் 12 முத்துக்களாக இருந்தது. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. பார்த்தீங்களா? தெருவெல்லாம் தரையெல்லாம் பொண்ணு, எவ்வளோ அழகாக இருக்குது. நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியன் சந்திரன் அதுக்கு வேண்டுவதில்லை, ஆட்டுக்குட்டியானவரே வெளிச்சமாக இருந்தார், அவரே விளக்கு. இதெல்லாம் வாசிக்கிறோம். இதை வாசித்த உடனே பொதுவாக பெந்தேகோஸ்தே அல்லது ஐஸ்வர்யத்தை வெறுக்கிறவர்கள் சொல்கிற விஷயம், சார் இது என்ன சார், நீங்கள் முத்துன்னா ஒரிஜினல் முத்துன்னு நினச்சிட்டிங்களா? பதுமராகம்னா ஒரிஜினல் பதுமராகம்னு நினச்சிட்டிங்களா? வஜ்ரக்கல்னா ஒரிஜினல் வஜ்ரக்கல் நினச்சிட்டிங்களா? இதெல்லாம் ஒரு உருவகம் சார். ஒரிஜினலாக அங்கே தங்கம்லாம் கிடையாது. தங்கம்ன்றது இதை குறிக்குது, எது? விசுவாசத்தை குறிக்குது. வஜ்ரக்கல்னு இதை குறிக்குது. சுகந்தின்றது அது யார்? சுகந்தின்னு ஒரு ஆளை குறிக்குதா? இப்படி எதையாச்சும் ஒன்று சொல்லுவாங்க பாருங்க. சரி சார், இது ஒரிஜினல் கிடையாது. இது எல்லாத்துக்குமே ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்குன்னு வச்சுக்குவோம். இது எல்லாம் என்னன்னு வச்சுக்குவோம்? ஒரு உருவகம்னு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தா நரகத்தை பற்றி பேசுகிறார். அதையும் உருவகம்னு சொல்லுங்க. அதை மட்டும் ஒரிஜினல் நரகம்னு பேசுகிறீங்க. அப்போ அங்கே நரகம்னா நரகம் மாதிரி சார், நரகம் மாதிரி. நரகம்லாம் கிடையாது. அது மனிதன் மனதளவில் கஷ்டப்படுவான்றதுக்கு நீங்கள் எடுத்துக்காங்க, அப்படி சொல்லுங்கள். பாருங்க, இதெல்லாம் உருவகம்னா வெளிப்படுத்தல வர மற்ற எல்லாம் உருவமாக தானே இருக்கணும். பரலோகம் ஒரு உருவமாக இருக்கணும். சந்தோஷமான வாழ்க்கை தான் சார். அங்கே பரலோகம்னு ஒரு இடம்லாம் கிடையாது சார். நரகம்னு ஒரு இடம் கிடையாது.
வருத்தமாக வாழ்கிறதான் சொல்லுங்கள். இல்லை 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 இல்லை, நரகம் என்று ஒன்று இருக்கிறது என்று பேசுவார்கள். அது எல்லாம் ஒரிஜினல். அங்கே தீன்றது தீ கிடையாது சார், அது வந்து லவ் சார். ஏன்னா பைபிளில் லவ்வை தான் நெருப்புன்னு சொல்லி அப்படி சொல்லி பாருங்க தம்பி. அது ஒரிஜினல் நரகம்னா, அப்போ அது ஒரிஜினல்னா அப்போ இது மட்டும் டூப்ளிகேட்டா? இது ஒரிஜினல். எனக்கு என்னென்னா, இதை நீ வந்து உருவோன்னு சொன்னீனாலும் எனக்கு சந்தோஷம். அப்போ நரகத்தை உருவோன்னு சொல்லி முடிச்சிரு. இல்லை நரகம் ஒரிஜினல் நீனா இதுவும் ஒரிஜினல். பொண்ணுனா பொண்ணு தான், தங்கம்னா தங்கம். தங்கத்தை நீ ஃபெய்த்து அப்படின்னு மாற்றினீன்னா அடுத்து நான் இங்கே நெருப்பை வந்து லவ்வுன்னு நான் மாற்றுவேன். ஏன்னா நெருப்புக்கு வந்து உன்னத பாட்டு நேசம் அக்கினியாக இருக்குன்னு இருக்கு, நான் நேசம்னு சொல்லுவேன். இல்லை இது ஒரிஜினல் ஃபயர்னா இது ஒரிஜினல் கோல்டுன்னு நான். என் அன்புக்குரியவர்களே, திஸ் இஸ் வாட் த ப்ராஸ்பரிட்டி ஆஃப் காட். தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய ஆசீர்வாதம், த ரிச்னஸ் ஆஃப் காட். அப்போ ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் எங்கே பார்த்தாலும் தேவன் டிசைன் பண்ணது எல்லாம் செழிப்பு 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 செழிப்பு. ஏதேன் தோட்டத்தை செழிப்பாக போட்டவர் பரலோகம் வரைக்கும் செழிப்பிலே திட்டமிடுறார்னா ஓ வாழ்க்கையை எப்படி தேவன் பற்றாக்குறையில் திட்டமிடுவார் என்பது என்னுடைய கேள்வி. ஏதேனை டிசைன் பண்ண அதே தேவன் என்னையும் டிசைன் பண்றார், உன்னையும் டிசைன் பண்றார். புதிய எருசலேமை டிசைன் பண்ண அதே தேவன் ஏதேன் துவங்கி எருசலேம் வரைக்கும் அத்தனையிலும் ஐஸ்வர்யத்தை நதியாய் ஓட வைத்து திட்டமிட்டவர். உன்னுடைய ஊழியத்தை, என்னுடைய ஊழியத்தை, உன்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும், நம்முடைய குடும்பத்தையும் தேவன் எப்படி பற்றாக்குறையில் திட்டமிடுவார் என்பதான கேள்வி. அப்புறம் எப்படி இந்த பற்றாக்குறை வந்தது? இந்த பற்றாக்குறை என் மனதில் இருந்தது, ஆக என் வாழ்க்கைக்கு வந்தது. தேவனுடைய ஐஸ்வர்யத்தை என் மனது ஏற்றுக்கொள்ள மறுத்தது, அதை பாவம் என்று சொன்னது. ஆகையால் ஆவிலிருந்து புறப்பட்ட ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் ஆத்மாவில் ஸ்ட்ரக்காகி நிற்குது, சரீரத்துக்கு வரல. என்னைக்கு இந்த ஆத்மா சத்தியத்தை அறிகிற அறிவில், ஓ தேவன் செழிப்பின் தேவன், எல்லாத்தையும் செழிப்பில் திட்டமிடுறாரு, அதனால என் வாழ்க்கையிலும் செழிப்பில் திட்டமிடுறக்காடி பேசியிருக்காரு, நான் தான் தடுத்துட்டேன், இப்போ நான் அதை வருத்தப்படுறேன், அதை நான் தேவனுடைய செழிப்பை அங்கீகரிக்கிறேன், பற்றாக்குறையை வேண்டாம் நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆத்மா திறந்துருது, ஐஸ்வர்யம் ஆத்மா வழியாக சரீரத்துக்கு வெளியே வருது. நான் சொல்கிறேன், இந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட நாள் முதல் இது உங்களுக்குள் வேலை செய்கிறது. கொலோசையர் 1:6 இதை இன்னைக்கு அறிந்து கொண்டீர்களா? இன்று முதல் இது உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ தேவனுடைய கேரக்டர், ரிச்னஸ், ஐஸ்வர்யம், அதனால் அவருடைய வித்தாகி நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருப்பீர்கள். அவருடைய திட்டம் ஐஸ்வர்யங்கள், அதனால் உங்கள் வாழ்க்கை குறித்த அவர் திட்டம் ஐஸ்வர்யமாக இருக்கும். ஸோ ஏறக்குறைய 20 நாட்கள் நான் ஏன் ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும், ஐஸ்வர்யத்தின் ரகசியங்களில் முதல் பாயிண்ட்டை 20 நாட்கள் பார்த்துருக்குறோம். இது தேவனுடைய சித்தம் என்பதை பார்த்துருக்குறோம். இனி வருகிற நாட்களில் 2வது பயணத்தை தொடங்க போகிறோம். இனி வருகிற நாட்களில் நான் ஐஸ்வர்யன் ஆவதற்கான வழிகள் என்ன என்பதை பார்க்க போகிறோம். ஐஸ்வர்யத்துக்கு எதிரான வசனங்கள் என்ன என்பதை பார்க்க போகிறோம். ஐஸ்வர்யம் எதற்காகலாம் தேவன் திட்டமிட்டிருக்கிறார் என்பதை பார்க்க போகிறோம். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தருக்கு சித்தமானால் ஏறக்குறைய ஐஸ்வர்யத்தை குறித்த 100 ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே அடுத்த 80 நாட்களும் நான் பேச விரும்புகிறேன். ஸோ தொடர்ந்து வார்த்தையை கேளுங்கள். என்னுடைய அன்பான ஒவ்வொரு உடன் பங்காளருக்கும் இந்த வார்த்தைகளை உங்கள் ஆசீர்வாதத்துக்காகவும் உங்கள் பெருக்கத்திற்காகவும் பேசுகிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு நபரும் இந்த ஊழியத்துடைய உடன் பங்காளராய் மாற வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஃபஸ்ட்டு 20 days ஃபஸ்ட்டு ஜேர்னியை நம்ம முடிச்சிருக்கிறோம். அடுத்த 20 days அடுத்த ஜேர்னி ஆரம்பிப்போம். மே காட் பிளஸ் யூ. நாளை மறுபடியும் புதிய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.